பாதாள உலக கும்பலை சேர்ந்து கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தமைக்கான காரணத்தை இசாரா செவ்வந்தி போலீசாரிடம் கோரியுள்ளார். விசாரணைகளின் போது இசாரா செவ்வந்தி என்ற பெண் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதுதான் தனது வாழ்நாள் கனவாக இருந்ததாகவும் அந்த கனவை நனவாக்குவதாக கெகல் பத்ர பத்மி அளித்த வாக்குறுதியின் பேரில் தான் கொலை செய்வதற்கு உதவியதாக செயல்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்திற்காக தான் இந்த வகையான பணத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை எனவும் தன்னை ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக கெகல் பத்ர பத்மி கூறிய வாக்குறுதியைதான் கொலைக்கு உதவியமைக்கான காரணம் எனவும் இசாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். மேலும் கெகல் பத்ர பத்மி தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு இசாராவுடன் கைது செய்யப்பட்டு ஜே.கே. பாய் என்ற நபருக்கு ரூபாய் 6.5 லட்சம் வழங்கி போலி பயண ஆவணங்களை தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இசாரா செவ்வந்தி ஐரோப்பிய நாட்டிற்கு செல்லும் கனவை அடிக்கடி பத்மேவிடம் பகிர்ந்ததாகவும் பத்மே தனது போதைப்பொருள் விற்பனை செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்த போது செவ்வந்தியையும் பயன்படுத்தி வந்ததாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் இசாரா செவ்வந்தி வெளிநாட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்றதாக இசாரா செவ்வந்தியின் மாமா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே இசாரா செவ்வந்தியின் மாமா இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இசாரா செவ்வந்தி எனது இரண்டாவது சகோதரியின் மகள். அவருடைய தாய்க்கு மற்றொரு நபருடன் தொடர்பு இருந்தது. அவருடன் 2024 ஆண்டு போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இசாரா செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் தான் இசாரா செவ்வந்தியின் வாழ்க்கை மாற்றமடைந்தது. சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லை. நண்பர்கள் மற்றும் அயலவர்களுடைய வீட்டிற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை பார்க்க செல்வதாக கூறி செவ்வந்தி தொடர்ந்தும் வீட்டிலிருந்து செல்வார். அந்த சந்தர்ப்பத்தில் அவரிடம் அதிக பணம் இருந்தது. ஆனால் அந்த பணம் எவ்வாறு அவருக்கு கிடைத்தது என்பது தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதை பற்றி அவர் கூறுவதும் இல்லை. இதேவேளை விளக்கமறியலில் இருந்தபோது கெகல் பத்ர பத்மேவை சந்தித்துள்ளதாக இசாரா கூறியிருக்கின்றார். பத்மே என்பவர் தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பத்மே தொடர்பில் இசாரா அடிக்கடி பேசியதுண்டு. அவரது வீட்டுக்கும் சென்றுள்ளார். அவருடைய குடும்பத்தினருடன் நெருங்கி பழகியுள்ளார் என செவ்வந்தியின் மாமா தெரிவித்தார். மேலும் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வெளிநாட்டுக்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவரிடமும் தெரிவித்துவிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார். மஞ்சள் நிற சிற்றோர்ந்து ஒன்றில் அவரை ஏற்றி சென்றனர். அதற்கு பின்னர் அவருடனான எங்களது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அவர் வீட்டிலிருந்து சென்று பல நாட்களுக்கு பின்னர் தான் ருமேனியாவில் தங்கியிருப்பதாகவும் தனக்கு இன்னும் தொழில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் செவ்வந்தி கூறியதாக அவரது மாமா தெரிவித்தார். எனினும் கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டவுடன் உடனடியாக நான் அவரை அடையாளம் கண்டுகொண்டேன். வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறி அவர் இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன். அன்றைய தினமே மினுவாங்குடி காவல்துறையினர் எங்களது வீட்டுக்கு வந்தனர். அதன்போது தனது சகோதரியையும் செவ்வந்தியின் சகோதரரையும் வாக்குமூலம் வழங்க அழைத்து சென்றனர். செவ்வந்தி சிறுவயது முதல் எவ்விதமான வேலைகளையும் செய்வதில்லை. அவள் மிகவும் மென்மையானவள். நாய்க்குட்டி வளர்த்தல், பூந்தோட்டம் அமைத்தல் என சிறிய வேலைகளை மட்டுமே அவர் செய்து வந்தார் என அவர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.